شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. எல்லோருடைய ஆசையும் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், கஷ்டம் கவலை இல்லாம இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் சொர்க்கத்திற்கு நாம் சென்ற பின்னால் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொர்க்கத்துக்குள்ள போன உடனே அந்த மக்கள் சொல்லுவாங்களாம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னா அல் ஹஸன். கவலைகளை எங்களை விட்டு நீக்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இன்ன ரப்பனா, எங்களுடைய ரப்பு, லகஃபூருன், மன்னிப்பவன், ஷக்கூருன், நன்றி உள்ளவன். அவ சொர்க்கத்திற்குள்ள போன உடனே சொர்க்கவாசிகள் சொல்ற வார்த்தை, கவலைகளை எங்களை விட்டு போக்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இந்த ஆயத்தினுடைய விளக்கமாக சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, ஒரு மனுஷனுடைய கவலை அவரை விட்டு எப்போ நீக்கும் அப்படின்னா சொர்க்கம் போனா தான் நீக்கும். உலகத்துல கவலை இருக்கத்தான் செய்யும். சராசரியான மக்களுக்கு துன்யா சம்பந்தப்பட்ட கவலை, அல்லாஹ்வை நெருங்கிய மக்களுக்கு அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கவலை, ஆகிரத்து சம்பந்தப்பட்ட கவலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அபூபக்கர் எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து சொன்னாங்க, ஷிபுத்த யா ரசூலல்லாஹ், நர விழுந்திருக்கேன்னா, உங்களுக்கு நர விழுந்துருச்சு அப்படின்னா. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, ஷையபத்னி சூரத்துல் வாக்கியா, வாக்கியா சூரா எனக்கு நிறைய உண்டாக்கியது அப்படின்னா. ஏன்னா வாக்கியா சூறால அல்லாஹ் முழுக்க முழுக்க கியாமத்துல ஏற்படக்கூடிய அமளிகளை பத்தி அல்லாஹ் பேசுறான். அதை யோசிச்சு கடுமையான கவலை கவலையினால எனக்கு நர வந்துருச்சுன்னா. அப்ப மேன்மக்களுக்கு ஆகிரத்து சம்பந்தப்பட்ட கவலை, சராசரியான மக்களுக்கு துன்யா சம்பந்தப்பட்ட கவலை. ஆக உலகத்துல கவலை இருக்கத்தான் செய்யும். கவலைகளை விட்டு அப்பாற்பட்ட ஒரு மனுஷர் உலகத்துல இருந்தாரு அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. சரி, இவ்வளவு கவலைகள் இருக்கும் போது ஓரளவுக்கு நாம அல்லாஹோட நெருங்கி கவலை இல்லாம வாழ்றதுக்கு என்ன வழி? அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ்ட்ட நீங்க உதவி தேடுங்க, பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், தொழுகையை கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு கவலையா, நம்ம என்ன சொல்லுவோம், கவலை வந்துட்டா அப்படியே வண்டி எடுத்துட்டு எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டு, அதிகபட்சமா ஒரு தர்காவை பார்த்துட்டு அல்லது ஒரு டிராவல் பிளேஸுக்கு போயிட்டு ஒரு ஊட்டி கொடைக்கானல் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு வந்துட்டா எனக்கு ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கு நாம பேசுவோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், கவலை வந்த தொழுத்தா ஒரு 2 ரக்காத் தொழுகையை கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி தேடு. அப்படி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினால் அல்லாஹ் உங்களுடைய கவலையை இல்லாமாக்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சஹாபிகள் சொல்லும் போது, இதா ஹஸபஹு அம்ரு, நபிக்கு ஏதாவது ஒரு கவலை தரும் காரியம் ஏற்பட்டால் பாதர இலசலாம், தொழுகையின் பக்கம் விரைஞ்சு போயிடுவாங்க, உடனே தொழுதுருவாங்க. அப்படி தொழும் போது அல்லாஹ்வோட பேசுற மாதிரியான ஒரு தோரணையும் மன அமைதியும் ஒரு பூரிப்பும் இதயத்திற்குள்ள வரும்போது சாதாரணமாக அந்த கவலைகள் நம்மை விட்டு வெளியேறிவிடும். அதனாலதான்
கவலை இல்லாத வாழ்க்கைக்கு கண்டிப்பா தொழுக. தொழாதவர்களுக்கு கவலை இயற்கையாக இருந்துகிட்டே இருக்கும். தொழுகையாளிகள் நாம் பேசிக்குவாங்க, என்னவோ தெரியலாஜத்து மனசுல என்னவோ 1000 சிக்கல் இருந்தாலும் ஒரு தெளிவு இருக்கு. அந்த கவலைகளை நினைச்சு நாம சோர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு என் மனசுக்குள்ள இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது பெரிய பாக்கியம். அது இல்லாம கவலை, ஒரு நாள் ஃபுல்லா கவலைப்பட்டு ஒரு இடத்துல குத்த வச்சு உட்கார்ந்த கணத்துல கைய வச்சு கண்ணீரை விட்டு அப்படியே தேம்பி அழுறதுனால என் கவலை போயிட போகுதா? போகவே போகாது. கவலை போகணும்னா அல்லாஹ் உதவி செய்யணும். அல்லாம நாம உட்கார்ந்து மௌனமா ஏதோ ஒண்ண பறி கொடுத்த மாதிரி உட்கார்றதுனால எல்லாம் கவலை போகவே போகாது. அல்லாஹ் சொல்லுவான், உமையத்தக்கில்லா, யார் அல்லாஹ்வை பயந்து வாழுறாங்களோ யஜஅல் லஹு மக்ரஜா, அவருக்கு ஒரு மக்ரஜ அல்லாஹ் ஆக்குவான். மக்ரஜனா என்ன? சிக்கல் வரும்போது அதற்கான தீர்வு, பிரச்சனைகள் வரும்போது அதுல இருந்து வெளியாகக்கூடிய குணம், ரொம்ப சாதாரணமா அந்த சிக்கல்ல இருந்து வெளியே போகக்கூடிய ஒரு தௌஃபீக், இது யாருக்கு உண்டாகும்? அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்களுக்கு உண்டாகும். நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். பின் லேடனை உசாமா பின் லேடனை பன்னாட்டு படைகள் பல முறை சேட்டலைட்டுடைய உதவி கொண்டு அவர் அங்க குகையில இருக்கிறாரு, இந்த குகையில இருக்கிறாரு அப்படின்னு அந்த செயற்கைக்கோளினுடைய படங்களை கொண்டு அவர் இங்கதான் இருக்காருன்னு அந்த இடத்துல கரெக்டா குண்டு போடுவார். ஆனா அவரு தப்பிடுறாரு. பிபிசியினுடைய நேரடி லைவ்ல அந்த காட்சிகளை நாம பார்த்திருக்கலாம். ஆரம்ப காலத்துல ஒரு குகையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குண்ட போடுறார். ஆனா அந்த இடத்துல அவர் இல்லை. அவர் அந்த குகையினுடைய வாசலை காட்டும் போது அதுல சாக் பீஸ் வச்சு எழுதப்பட்டிருக்குது, உமையத்தக்கில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா. அவர் ஏன்னா அவர் சாதாரணமா வெளி உலகத்துக்கு தெரியற மாதிரி அவர் ஒரு டெரரிஸ்ட் எல்லாம் கிடையாது. நக்ஷபந்தியா தரீக்காவினுடைய ஒரு சாதாரணமான ஒரு ஷெய்ഖனுடைய முரீதாக வாழ்ந்தவர். அப்ப அந்த உமையத்தக்கில்லா, யார் அல்லாஹ் மேல தக்குவா வச்சிருக்காங்களோ, யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்குதோ, யஜஅல் லஹு மக்ரஜா, சிக்கல்ல இருந்து வெளியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பான். அப்ப அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், உமையத்தக்கில்லா, யார் அல்லாஹ் தக்குவாவுடைய விஷயத்துல பயந்து வாழ்றாரோ அவருடைய காரியத்தில் அல்லாஹ் இலகுவா உண்டாக்குவான். இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்து தலாக்ல 3 ஆயத்து அதுதான். தக்குவா பத்தி 3 ஆயத்து தொடர வரக்கூடிய ஒரே சூறா அந்த சூறா மட்டும்தான். முதல்ல அல்லாஹ் சொல்லுவான், உமையத்தக்கில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்றாரோ அவருக்கு சிக்கல்ல இருந்து வெளியாகக்கூடிய ஒரு தீர்வு அல்லாஹ் உண்டாக்குவான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், உமையத்தக்கில்லா, யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்றாரோ அவருடைய காரியத்தில் அல்லாஹ் யுஸ்ர் லேச உண்டாக்குவான். அடுத்து அல்லாஹ் சொல்வான், யார் அல்லாஹ்வை தக்குவா கொண்டு பயந்து வாழ்றாரோ அவர் அறியாத புறத்தில் அவருடைய வாழ்வாதாரங்கள் அல்லாஹ் கொடுப்பான். அவர் அறியாத புறத்தில் அவருடைய வாழ்வாதாரங்களை அல்லாஹ் கொடுப்பான். ஆட்சியாளர்கள் பெரியவர்கள் அல்ல, அல்லாஹ்வை அறிந்தவர்கள் தான் பெரியவர்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஏறத்தாழ ஒரு உலகத்தினுடைய 70% நிலப்பரப்பு ஆண்ட மன்னர். அவர் ஒரு இடத்துக்கு வர்றாரு, அந்த ஒரு சுத்தி அப்படியே பட பரிபாலங்கள் குடிமக்கள்னு பெருங்கூட்டம் அவரை சூழ்ந்து நிக்குது. அப்படி சூழ்ந்து நிற்கும் போது அந்த நேரத்துல பார்த்து இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பக்கம் வந்தாங்க. அவங்க சாதாரணமான ஒரு ஆலிம், ஜாஹித், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு வலி. அவங்க வந்தாங்க, இப்னு முபாரக் வந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹாரூன் ரஷீதை சுத்தி இருந்த கூட்டம் இங்க வந்துருச்சு. அவரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மெய் பாதுகாவலர்கள் மட்டும் அவரோட இருக்கிறார். இத ஹாரூன் ரஷீதினுடைய மனைவி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருந்தவங்க சொன்னாங்க, என் புருஷன் ஹாரூன் மலிக் அல்ல, ஒஹுவல் மலிக், அந்த இப்னு முபாரக் தான் அரசு. ஏன்னா இந்த ஹாரூன் ரஷீதை சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் யாரு? வாங்கி சாப்பிட்டு விசுவாசத்துக்காக வேண்டி நிக்கிறான், அல்லது கொடுக்கிற கூலிக்காக அவரோட சேர்ந்து நிக்கிறாங்க. ஆனா இப்னு முபாரக் வந்த போது அவர் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மனிதர் இருக்கிற காரணத்தால் அவரை பார்த்தா பரக்கத்துன்னு நினைச்சு அங்க போயிட்டான். அது தானா சேர்ந்த கூட்டம், காசு கொடுத்து சேர்த்த கூட்டம் அல்ல. எனவே என் புருஷன் ஹாரூனை விட இப்னு முபாரக் தான் உண்மையான மன்னர் அப்படின்னா. அதனால நாம நம்முடைய மனசுக்குள்ளால கவலைகள் வரும்போது என் கவலைகளை விட பெரியவன் அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம வரும்போது மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான். குர்ஆன் சொல்லுது, அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப்,
அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளங்களுக்கு நிம்மதி இருக்குதுங்கிறான். உள்ளத்துக்கு எதனால நிம்மதி வரும்? நமக்கு கொஞ்சம் ரெண்டு காதலையும் ஹெட்செட்டை மாட்டிட்டு சினிமா பாட்டை கேட்ட உடனே மனசுல ஒரு ரிலாக்ஸ் வந்துருமா? அது யாருக்கு வரும்? நயவஞ்சகத்தனம் எந்த கல்வில நம்பி கிடக்குதோ, நிரம்பி கிடக்குதோ, அவனுக்கு அதை கேட்கும் போது ஒரு ரிலாக்ஸ் வரும். அது இல்லாத நிலையில அல்லாஹ்வுடைய திக்ரு கொண்டு அல்லாஹ்ங்கிற பேரை கேட்கறது மூலமா அவருடைய மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அல்லாஹ்வை திக்ரு செய்யுது. அந்த திக்ரை அறிஞ்சு செய்யக்கூடியவங்களும் உண்டு, சாதாரணமா அல்லாஹ் சொல்லக்கூடியவங்களும் உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செய்யின் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் யுஸப்பிஹு பிஹம்திஹி, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுது. எல்லா பொருளும் தஸ்பீஹ் செய்யுது. வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹா, அதனுடைய தஸ்பீஹை உங்களால விளங்க முடியாது. ஏன் விளங்க முடியாது? அதை விளங்குனா அந்த பொருளை நம்மளால பயன்படுத்த முடியாது. ஒரு அல்லாஹ்வுடைய நேசர் ஒருவருக்கு இந்த ஆயத்தை படிச்ச பின்னால எல்லா பொருளும் தஸ்பீஹ் செய்துன்னு அல்லாஹ் சொல்றானே, அதை நாம தெரிஞ்சா நல்லா இருக்குமேன்னு ராப்பகல அது சம்பந்தமா யோசிச்சுக்கிட்டே இருந்தார். கடைசியா சிறுநீர் கழிக்க போனாராம். சிறுநீர் கழிக்க போய் டம்ளர்ல தண்ணியை பிடிச்சாரு, ஜொக்குல தண்ணியில இருந்து அல்லாஹ் அல்லான்னு சவுண்ட் வருது. ஆஹா, அல்லாஹ் அல்லான்னு சவுண்ட் வரக்கூடிய அந்த தண்ணீரை இந்த அசுத்தமான இடத்துல எப்படி ஊத்த முடியும்னு அதை வச்சுட்டாரு. வச்சுட்டு ஒரு கல்லை எடுத்து டேலா பிடிக்கலான்னு எடுத்தாராம். கல்லு அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லுது. அல்லாஹ் அது வச்சுட்டாரு. சரி, பேப்பரை எடுத்தாரு, டிஷ்யூ எடுத்தாரு, எடுக்கிற பொருள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லுது. பாய அடைச்சிட்டாரு. அல்லாஹ், நீ சொன்னியே எல்லாம் தஸ்பீஹ் செய்து நீங்க அடைய முடியாதுன்னு சொன்னீங்க, அது எங்களுடைய நிலைமைக்குதான். தெரியாதனமா நான் சந்தேகப்பட்டுட்டேன். நான் இப்போ அசுத்தமானவனா இருக்கிறேன், சுத்தம் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறேன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யத்தான் செய்யும். அப்ப எல்லாம் தஸ்பீஹ் செய்யும் போது நாம் நம்முடைய மனசுக்குள்ளால அல்லாஹ்ங்கிற அந்த சிந்தனைய நம்முடைய கல்விக்குள்ளால ஓடும் போது அது நம்முடைய மனசுக்கு ஒரு நிம்மதியை தருது, சந்தோஷத்தை தருது, கவலை இல்லாத வாழ்க்கையை தருது. அதனாலதான் அல்லாஹ் அந்த வலிமார்களை பத்தி சொல்லும் போது அவங்களுக்கு பயமும் கிடையாது, அவங்க கவலை கொள்ளவும் மாட்டாங்க. ஏன் பயம் இல்லை, ஏன் கவலை இல்லை? எதிர்காலத்தை நினைச்சு பயமும் இல்லை, கடந்த காலத்தை நினைச்சு கவலையும் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் இல்லை? அங்க அல்லாஹ் இருக்கான். ஏன்னா அல்லாஹ் வலிமார்களை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான்? இன் அவுலியாவும் இல்லல் முத்தகும், அல்லாஹ்வுடைய வலிமார்கள் தக்குவா உள்ளவர்கள். யார்கிட்ட தக்குவா இருக்குதோ அவங்களுக்கு பயம் இல்லை, யார்கிட்ட தக்குவா இருக்குதோ அவங்களுக்கு கவலை இல்லை. அப்ப கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னா முதல் காரியம் அல்லாஹ்வுடைய திக்ர், தொழுகை. அப்ப இது மாதிரியான நற்காரியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில கவலையை நீக்கி நாம ஒரு முத்தகியாக மாறுகிற போது அல்லாஹ் எல்லாத்தையும் அவனா மனம் வந்து கொடுக்குறான். மறுமையில ஒரு காட்சி, நரகத்துக்கு எல்லாரையும் அல்லாஹ் அனுப்புறான், சொர்க்கத்துக்கு சில பேரை அனுப்புறான். அனுப்பிட்டு ரெண்டு பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு கூட்டம் அப்படியே நிக்குது. அவங்க சொர்க்கவாதிகள்னு நிர்ணயிக்கப்பட்டவங்க, ஆனா சொர்க்கம் போக மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ் என்ன அந்த மக்களை மாதிரி எங்களையும் நீ ஆக்கிட்டியே, சராசரியா அவனுங்க சொர்க்கத்துக்காக வணங்குறவங்க, அல்லாஹ்வே நரகம் வேணாம், என்ன சொர்க்கம் தான் சொர்க்கம் தானே, அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்காக வணங்குறவங்க, அவங்கள நீ உள்ள அனுப்பிட்ட. நாங்க அதுக்காக வணங்கலையே, நாங்க உனக்காக தானே வணங்கணும். அதனால எங்களுக்கு தேவையில்லை, சொர்க்கம் தேவையில்லை, எனக்கு நீ தான் தேவை அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லும் போது அந்த காட்சி அல்லாஹ் சூரத்து சுமர்ல சொல்றான், வசீகல்லதீன தகவ், அல்லாஹ்வை பயந்து கொண்ட பெருமக்கள் அவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். எல்லாரையும் சொர்க்கத்தை பார்த்தவொன்னு ஓடணும், அல்லாஹ் ரொம்ப நாளா இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு ஓடணும். ஆனா இங்க அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தினான், நரகத்திற்கு நரகவாதிகள் இழுத்து கொண்டு செல்லப்படுவார்கள் சொல்லிக்கிட்டு அடுத்து அதே வார்த்தையை சொர்க்கத்துக்கு யூஸ் பண்றான். வசீகல்லதீன தகவ் ரப்பஹும், ரப்பை பயந்து கொண்டவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவார்கள். அப்ப மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்லுவான், இதுக்கு போவாது, இழுத்துட்டு போங்க அப்படின்பாராம். அப்ப இவங்களை மலக்குகள் இழுத்துட்டு போகும்போது அவங்க சண்டை போடுவாங்களாம். அப்ப மலக்குகள் சொல்லுவாங்களா, அல்லாஹ்வை தானப்பா பார்க்கணும், ஆமா சொர்க்கத்துக்குள்ள போனாதான் பார்க்க முடியும், சொர்க்கத்துக்குள்ள போனாதான் பார்க்க முடியும் வாங்க அப்படின்னு சொன்ன பின்னால அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்ப இந்த வார்த்தையினுடைய துணி என்ன? தக்வாவுடைய நிரப்பம் என்கிறது அல்லாஹ்தான். இலக்கு அல்லாஹ். நம்முடைய இலக்கு நரகத்தை கண்டு உண்டான பயமும் அல்ல, சொர்க்கத்தின் மீது உண்டான ஆசையும் அல்ல.
ஏன்னா நரகமும் சொர்க்கமும் என்ன போல அல்லாஹ்வுக்கு அதுவும் ரெண்டு படைப்பு தான். நான் எப்படி அல்லாஹ்வுக்கு அடிமையோ மஹ்லூக்கோ, அது போல அந்த ரெண்டும் அல்லாஹ்வுக்கு அடிமைதான், அல்லாஹ்வுடைய மஹ்லூக்கு தான். அப்ப மஹ்லூக்கா இருக்கிறன்னா இன்னொரு மஹ்லூக்க நேசிக்க கூடாது. யாரதான் நேசிக்கணும்? காலிக்கான அல்லாஹ்வை நேசிக்கணும். அப்ப தக்வாவுடைய உச்சகட்ட இலக்கு என்பது அல்லாஹ். அல்லாஹுவை அன்பு கொண்டு அல்லாஹுவே கதி என்கிற ஒரு நிலைக்கு வருகிற போது கவலை இல்லாத வாழ்க்கைய அல்லாஹ் அந்த அடியானுக்கு நசீபாக்குறான். அப்படி நசீபாக்கப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بحقي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه